வாழ்க்கையில பெயின் முக்கியமா பிளஷர் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சூஸ் பண்ண ஒரே ஐட்டம் வந்து பிளஷர். சந்தோஷமா இருக்கணும், பிளஷரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா டேனியல் பிங்க் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருனாக்க, டிசைன் த ஃப்ரிக்ஷன் வைஸ்லி. லைஃப்ல பெயினும் இருக்கும், பிளஷரும் இருக்கும். அந்த பெயினை நீங்க எம்ப்ரேஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிம்முக்கு போறீங்க, ஒரு 5 கிலோ டம்பிள்ஸ் எடுத்து யூஸ் பண்றீங்க. அது ரொம்ப ஈஸியா உங்களால அந்த 5 கிலோ டம்பிள்ஸ் எடுத்து யூஸ் பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ண வேண்டியது 6 கிலோ டம்பிள். 6 கிலோ டம்பிள் நீங்க உங்களால ரொம்ப ஈஸியா பண்ண முடியுதுன்னா அடுத்த லெவல் நீங்க போகணும்னா 7 kgs பண்ணணும். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது லைஃப்ல இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு யூ டிசைன் த ஃப்ரிக்ஷன் வைஸ்லி. புதுசா கார் ஓட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா லோக்கல் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒன்ஸ் நீங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிட்டீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போகலாம். இதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல புதுசா வரீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஃபாலும் ரொம்ப கம்மி, அப்சைடும் ரொம்ப கம்மி. அதே டைம்ல உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கூட வரும். இதே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும், எனக்கு இந்த கோல்ட் அண்ட் சில்வர்லாம் வேண்டாம்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரணும்னா தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் போகணும். ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் வந்து என்னன்னாக்கா இந்த ஃப்ரிக்ஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனை நீங்கள் வந்து பார்த்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா இதையும் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும்.